ஸோ கோல்டு காயின் வாங்குறது பெஸ்ட்டா, கோல்டு சீட்டு போடுறது பெஸ்ட்டா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே பெஸ்ட்டுன்னு தான் சொல்லியிருக்கேன். பட் நான் எப்படி யூஸ் பண்ணுறேன், நான் எந்த மாதிரி கோல்டு காயின் வாங்குவேன், எந்த மாதிரி கோல்டு சீட்டு போடுவேன், எனக்கு ரெண்டில் எந்த மாதிரி நான் வந்து தனித்தனியாக பிரித்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ. எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, கோல்டு காயின் வாங்குறது பெஸ்ட்டா இல்லை கோல்டு சீட்டு போடுறது பெஸ்ட்டான்னு கேட்டிருந்தீங்க. ஸோ என்னை பொறுத்த வரையும் கோல்டு சீட்டு தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். கோல்டு காயினுங்கிறது நம்ம அப்பப்போ கிடைக்கிற அமௌண்ட்டை வச்சு எடுக்கிறது. பட் அதை வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். இப்போ கோல்டு காயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 ரூபாய் இருக்குது அப்படின்னா, ஒரு 1000 ரூபாயோ 2000 ரூபாயோ வந்துட்டு நம்ம கையில் கிடைக்கிது அப்படின்னா நம்ம போய் வாங்கிக்க முடியும். பட் வந்துட்டு கோல்டு சீட்டுங்கிறது மந்த்லி பே பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட். இப்போ கோல்டு காயினில் 1000 ரூபாய் கிடைக்குது அப்படின்னா கிராமில் போயிட்டு நம்ம ஒரு கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். பட் அந்த மாதிரி ஜுவல்ஸை வந்துட்டு நம்மளால் வாங்க முடியாது. கோல்டு காயினை வந்து பார்த்தீங்கன்னா டிஜிகோல்ட் ஆப் மூலமாக 100 ரூபாய் அந்த கான்செப்டில் வந்துட்டு நம்ம வாங்கிக்க முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதை தான் 100 ரூபாயில் கூட டிஜிகோல்ட் ஆப் மூலமாக வாங்க முடியும். கையில் இருக்க அமௌண்ட்டை நீங்கள் ப்ளஸ் இந்த உண்டியல் சேவிங்ஸ் அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிற அமௌண்ட்டில் வந்துட்டு கோல்டு காயினை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம 1 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உண்டியல் சேவிங்ஸ் பண்ணுறோம். அந்த அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டு ஜுவல்லரி வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேஸ்டேஜுங்கிற பேரில் பெரிய அமௌண்ட்டு லாஸ் ஆகும். பட் கோல்டு காயின் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் லாபமாக தான் இருக்கும். வேஸ்டேஜுக்கான அமௌண்ட்டு கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில். ஸோ ஏன்னா இது உண்டியல் சேவிங்ஸ் அமௌண்ட்டுன்றது நம்ம வீட்டில் வந்துட்டு எவ்வளோ தான் நம்ம நகைசீட்டு போட்டாலும் வீட்டில் கிடைக்கிற சில்லற காசு, புது நோட்டு தாள்கள், அந்த மாதிரி ஒரு சேவிங்ஸ் பண்ணுற அமௌண்ட்டை வந்துட்டு நம்ம கோல்டு காயினாக பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட ஐடியா. என்னோட பார்வையிலேருந்து நான் அதை மட்டும்தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னோட உண்டியல் சேவிங்ஸாக இருக்கட்டும், அச்சய திருதியாக இருக்கட்டும், தீபாவளியாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி பண்ணுற எல்லா விஷயங்கள்லையும் கிடைக்கிற அமௌண்ட்டுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் கோல்டு காயினாக பர்ச்சேஸ் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி கோல்டு காயின் வந்துட்டு வீட்டில் சேஃபாக வச்சுக்க முடியும். இப்போ நான் அம்மா வீட்டுக்கே போகிறேன் அப்படின்னா ஒரு டப்பாவில் போட்டு ஒரு 10 பவுனாக இருக்கட்டும், 20 பவுனாக இருக்கட்டும், ஒரு டப்பாவில் போட்டு ஈஸியாக கேரி பண்ணிட்டு போயிட முடியும். பட் வந்துட்டு ஜுவல்லரியை அந்த மாதிரி கேரி பண்ணிட்டு போக முடியாது. ஸோ சேஃபாக வச்சுக்க முடியும். கோல்டு காயினை பொறுத்தவரையும் கோல்டு காயின் மிக மிக பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ என்னை பொறுத்தவரையும் கோல்டு காயின் வாங்கி வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸில் வாங்கும்போது அது நல்ல லாபத்தை கொடுக்கும். எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வந்து 2 பொன் குழந்தை இருக்குது. நான் நல்லாவே அவங்களுக்கு தங்கம் சேர்த்து வச்சுட்டேன். எனக்கான தங்கத்தையும் நான் சேர்த்து வச்சுட்டேன், அதாவது ஜுவல்லரியாக சேர்த்து வச்சுட்டேன் அப்படின்னா என்னோட அடுத்த கட்டம் வந்து என்னவாக இருக்குன்னா கோல்டு காயின் தான். ஏன்னா அடுத்து எனக்கு என்ன தேவை, இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு தேவை. ஸோ அதை நான் வாங்கி வச்சுட்டு ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு அதை நான் சேல்ஸ் பண்ணும்போது எனக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும். அப்படிங்கிறதுனால அது ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸில் நீங்கள் பார்க்கும்போது கோல்டு காயின் நல்லாவே நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நிறைய பேர் கேட்குறது, எனக்கு பசங்க இருக்காங்க, ஜுவல்ஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் பசங்க இருக்காங்க, அவங்க ஃபியூச்சருக்கு வீடு கட்டணும், இல்லை லேண்டு வாங்கணும், இல்லை அவங்க எஜுகேஷனுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் தயவுசெய்து வந்து காயினாகவே சேர்த்துடுவாங்க. ஏன்னா நம்ம பசங்க இருக்குன்ற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து ஜுவல்லரியாக நம்ம போட போகிறது கிடையாது. அவங்களுக்கு ஒரு செயின், ப்ரைஸ்லெட், ரிங் இதோடு முடிஞ்சு போயிடும். பட் நமக்கு ஒரு தேவையான ஒரு ஜுவல்லரி செட்டு சேர்த்து வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து வந்து பசங்களுக்காக வேணும் அப்படிங்கிறதுக்காக கோல்டு காயினாகவே நீங்கள் வாங்கிக்கிட்டு வரலாம். அது மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க. சீரியஸ்லி நான் சொல்கிறேன். நீங்கள் அந்த மாதிரி வந்து பசங்க இருக்காங்க, எனக்கு ஜுவல்ஸ் இருக்குன்னா அதில் இறங்கி நீங்கள் தாராளமாக செய்யலாம். ஆனால் என்னென்னா உடனே நீங்கள் வந்து எதையும் எதிர்பார்க்கக்கூடாது. ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா சூப்பர். இப்போ என் பொண்ணுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 7 இயர்ஸ் 10 இயர்ஸ் ஆகுது. 10 இயர்ஸ் கழிச்சு நான் சேல்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ வரைக்கும் நான் எடுத்தது இல்லை வந்துட்டு ஒரு 10 இயர்ஸில் வந்துட்டு எடுக்க போகிறது வச்சு நான் சேல்ஸ் பண்ண போகிறேன்னா கண்டிப்பாக எனக்கு லாபம் தான் கொடுக்கும். ஸோ அந்த ஒரு கான்செப்டில் நீங்கள் கோல்டு காயின் வாங்குறதுனா வாங்கலாம். ஸோ அடகு வைப்பது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோவில் நானே சொல்லியிருக்கேன். பட் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா அதில் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. காயின் மேலே ஒரு சின்ன வளைய மாதிரி போட்டு, ஸோ அந்த மெத்தடில் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக அடகுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஜுவல்லரியோட சேர்த்து வைக்கும்போதோ இல்லை தனிப்பட்ட முறையிலையோ நம்ம இங்கே வந்து கோல்டு காயினை மட்டும் கொண்டு போகிறோம் அப்படின்னா 50 கிராம் வரையும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு மேலே அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு சில கண்டிஷன்ஸ் போடுறாங்க. பட் வந்து கோல்டு காயினை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கோல்டு காயின் மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். நான் அதை தான் சொல்கிறேன். என்னை பொறுத்தவரையும் கோல்டு காயின் எடுக்கிறீங்க, அதை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா சூப்பர். அந்த கோல்டு காயினை எடுத்து வச்சுட்டு நான் ஒரு எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்னா அது வந்து நீங்கள் ஜுவல்லரியாகவே எடுத்துக்கலாம். ஒரு 5 சவரன் நான் கோல்டு காயின் எடுக்க போகிறேன் அப்படி எடுக்காதீங்க. ஒரு 1 கிராம் 2 கிராம் அப்படி எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக காயினை சேர்த்து வச்சுட்டு பெருசாக போட்டு எடுக்கிறது அது ஒரு பிளான். அது தனியாக வந்துட்டு வேறு மாதிரி நம்ம வேஸ்டேஜே இல்லாமல் எடுக்கிறது கூட நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா திரும்ப சொல்லுங்க, நான் அது எப்படின்றத வீடியோ போடுறேன். அதாவது கோல்டு காயின் வச்சுருக்கவங்க திரும்ப அந்த கோல்டு காயினை ஃபுல்லாக போட்டுட்டு ஜுவல்லரியாக எடுக்கணும், வேஸ்டேஜே இல்லாமல் எடுக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தனி வீடியோவாக போடுறேன் வேணும்னா.
அடுத்து பார்த்தீங்கன்னா விற்கும்போது எக்ஸ்சேஞ்ச் பேஸ்டாக இல்லை வந்துட்டு பணமாக வாங்குறது. எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா 1 கிராம் கொடுத்தீங்கன்னா அந்த 1 கிராம் அப்படியே எடுத்துப்பாங்க. பட் நீங்கள் பணமாக வாங்கும்போது நம்ம ஒரே கடையிலே வாங்கி வச்சுருந்தாலும் அது 2% இல்லாட்டி 1% லெஸ் பண்ண தான் செய்கிறாங்க அமௌண்ட்டாக கொடுக்கும்போது. பட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது அந்த மாதிரி கிடையாது. இன்னொரு விஷயம், நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதா இருந்துச்சு வேறு வேறு கடைகளில் வாங்கியிருந்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலுமே உங்களுக்கு லெஸ் பண்ணுவாங்க. ஒரே கடையில் வாங்கி நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா அப்படியே எடுத்துப்பாங்க. ஒரே கடையில் இல்லாமல் வேறு வேறு கடையில் வாங்கி நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் லெஸ் பண்ணுவாங்க. 1% இல்லைன்னா 2% லெஸ் பண்ணுவாங்க. பணமாக அப்படின்னா எந்த கடையாக இருந்தாலும் 1% இல்லாட்டி 2% லெஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. பட் அந்த 1% 2% லெஸ் பண்ணுறாங்களே, நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னா ஃப்யூச்சர், அதாவது நான் இப்போ இன்னைக்கு வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு 1%ன்றப்போ உங்களுக்கு பெருசாக லாஸ் தெரியாது. ஏன்னா வந்து அதை விட பல மடங்கு உங்களுக்கு அதில் லாபம் கிடைக்கும். ஸோ அதனால நான் சொல்கிறேன், இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு கோல்டு காயின் மிகப்பெரிய பெஸ்ட் ஐடியா. ஸோ கோல்டு காயினில் இருக்கிறது 2 விஷயம் தான், 24 கேரக்டர் 22 கேரக்டர். 22 கேரக்டர் 916 நம்ம தங்கம் வாங்குறோம் பார்த்தீங்களா ஜுவல்லரி, அதுதான். 24 கேரக்டர்ன்றது பிஸ்கட், பியூர் தங்கம், அதில் எந்த ஒரு கலப்படமும் இருக்காது. இந்த 22 கேரக்டரில் 916 மட்டும்தான் தங்கம், பேலன்ஸ் இருக்குது அதர் உலோகங்கள் கலந்துருப்பாங்க. ஸோ 24 கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா 916 ரேட்டை விட கொஞ்சம் அதிகம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 22 கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா 7200 விற்கிறாங்கன்னா இது 7800 8000 அந்த ரேஞ்சை தாண்டி போயிட்டுருக்கும். பட் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸில் பார்த்தீங்கன்னா இந்த 24 கேரக்டர் வாங்குறதா பெஸ்ட்டு. எனக்கு எக்ஸ்சேஞ்சை பொறுத்த வரைக்குமே கோல்டு காயின்னு போயிட்டாலே எனக்கு 24 கேரக்டர் வாங்குறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா அது ரிட்டர்ன் பண்ணும்போது வேல்யூ நல்லா கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எனக்கு பொறுத்தவரையும் 24 கேரக்டர் வாங்குறது கோல்டு காயினில் பெஸ்ட் அப்படின்னு நான் நினச்சி நான் அதை தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா 24 கேரக்டர் கோல்டு காயினும் இருக்குது, 22 கேரக்டர் கோல்டு காயினுமே இருக்குது. பட் இப்போ ரீசெண்டாக நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர்ஸ்க்கு மேலவே வந்து பார்த்தீங்கன்னா 24 கேரக்டர் கோல்டு காயின் தான் வாங்கிக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்களோட சாய்ஸ், கோல்டு காயின் வாங்கணும்னு முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ரெண்டுமே பெஸ்ட்டு தான். பெட்டராக நான் நினைக்கிறது 24 கேரக்டர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு காயின் வந்துட்டு நம்ம அட்சய திருதி, தீபாவளி, பொங்கல், நியூ இயர், ஸோ எந்தெந்த ஃபெஸ்டிவல்லாம் வருதோ அந்த டைம்லாம் நம்ம வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அது எப்படி முயற்சி பண்ணுவோம்னா சீட்டுங்கிறது மாதம் மாதம் பே பண்ணுறது. பட் இது வந்து எப்படின்னா நம்ம கையில் கிடைக்கிற அமௌண்ட்டை ஒரு உண்டியல் சேவிங்ஸ் பண்ணி அட்சய திருதிக்கு அப்படின்னு ஒரு சேவிங்ஸ் பண்ணுவேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா அட்சய திருதிக்குன்னு ஒரு சேவிங்ஸ் பண்ணுறேன், என் ஹஸ்பண்டோட பர்த்டேக்குன்னு ஒரு சேவிங்ஸ் பண்ணுறேன், தீபாவளிக்கு போனஸ் கிடைக்கிறத எடுத்து ஒரு சேவிங்ஸாக வச்சு கோல்டு காயின் வாங்குறேன், பொங்கலுக்கு நான் அந்த மாதிரி பண்ணுறேன், ஹஸ்பண்டோட பர்த்டேக்கு, பிள்ளைகளோட பர்த்டேக்கு, வெட்டிங் டேக்கு இதெல்லாம் நான் பண்ணுறேன். இந்த டைமிங்லாம் வந்துட்டு நான் பண்ணுறதுனால அது 1 கிராமில் தான் என்னால் பண்ண முடியும். ஏன்னா கோல்டு ரேட் அவ்வளோ ஏறிட்டு இருக்கு. ஸோ அட்சய தேதியில் போயிட்டு ஒரு 2 பவுன் ஜுவல்லரி, தீபாவளிக்கு போயிட்டு 2 பவுன் அப்படி என்னால் எடுக்க முடியாது. ஸோ இதெல்லாம் நான் எடுக்கணும், இந்த ஃபெஸ்டிவலை நான் என்ஜாய் பண்ணணும், இந்த ஃபெஸ்டிவல் டயத்தில் ஒரு சேவிங்ஸ் பண்ணணும். அட்சய திருதினா அன்னைக்கு தங்கம் வாங்கணும், ஆனால் அன்னைக்கு என்னால் தங்கம் வாங்க முடியாது. அப்போ நான் என்ன பண்ணணும், ஜுவல்லரியை வாங்க முடியாததுக்கு 1 கிராம் கோல்டு காயின் வாங்க முடியும். ஸோ அதுக்கு நான் ஒரு 4 மாதம் பிளான் பண்ணுறேன். ஸோ 4 மாதம் பிளான் பண்ணி நான் வந்துட்டு ஒரு கோல்டு காயின், அதே மாதிரி தீபாவளிக்கு எனக்கு தங்கம் வாங்கணும்னு ஆசை, ஆனால் ஒரு ஜுவல்லரி வாங்கினேன்னா ரேட் கூட, கோல்டு காயின்றப்போ ஒரு 8000 ரூபாய் 10,000 ரூபாய்க்குள்ளே முடிஞ்சு போயிடுது. ஸோ பொங்கல் அந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம் அமௌண்ட்டில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு வந்து கோல்டு காயின் பெஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் தங்கம் கோல்டு காயினாக எடுக்கிறதுக்கு நல்லதாக ஒரு விஷயம்னு நான் நினைக்கிறேன். ஸோ கோல்டு காயின் வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்களில் யூஸ் பண்ணிக்கலாம். அட்சய திருதி, தீபாவளி, பொங்கல், நியூ இயர் அந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் சிறிய அமௌண்ட்டில் எடுக்கிற ஒரு கான்செப்டாக நான் பார்க்குறேன். ஸோ அதனால் இது வந்து ஒரு கோல்டு காயின் எடுக்கிறதுக்கு பெஸ்ட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு காயின் எடுக்கிறது ரெடி கேஷில் ஒரு ரெடி கேஷ் கிடைக்குது. இப்போ நான் சொன்ன மாதிரி அட்சய திருதியோ இல்லை தீபாவளியில் ஒரு போனஸ் அமௌண்ட்டு நமக்கு ஒரு 20,000 கிடைக்குது, வீட்டு செலவு எல்லாமே போக ஒரு 8,000 ரூபாயோ 10,000 ரூபாய் மிச்சமாகுது அப்படின்னா அதில் போயிட்டு நான் வந்துட்டு கோல்டு காயின் தான் எனக்கு எடுக்க மனசு வரும். ஏன்னா வேஸ்டேஜே அந்தளவு இருக்கும்போது நான் அதில் போயிட்டு 1 கிராமில் போயிட்டு ஒரு தோடோ இல்லை ரிங்கோ எடுக்கிறேன்னா அது ரொம்ப சின்னதாகவும் இருக்கும். 1 கிராமில் எடுக்கும்போது நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கே மனசு வராது, என்னடா குட்டியாக இருக்குன்ட்டு. ப்ளஸ் அதுக்கான வேஸ்டேஜும் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் ஒரு ரெடி கேஷ் கையில் கிடைக்குது, நான் சேர்த்து வைக்கிறேன், அந்த அமௌண்ட்டில் வந்துட்டு நான் ஒரு பெஸ்ட்டாக எடுக்கணும்னு நினச்சா கோல்டு காயின் தான். ஏன்னா வேஸ்டேஜும் குறைவாக இருக்கும், என்னை பொறுத்த வரையும் ஒரு ரெடி கேஷ்க்கு நம்ம தரமாக எடுத்துட்டோம் அப்படின்ற ஒரு ஹாப்பி கிடைக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோல்டு காயினை பொறுத்தவரையும் நீங்கள் ஒரே கடையில் பர்ச்சேஸ் பண்ணுறது மிகப்பெரிய நல்லது. ஏன்னா வேறு வேறு கடையில் எடுக்கும்போது அந்த எந்தெந்த கடையில் எடுக்கிறீங்களோ அதுக்கு வந்து குறைக்க தான் செய்வாங்க. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க, ஒரே கடையில் எடுக்கிறதுக்கு நீங்கள் வந்துட்டு பிளான் பண்ணிக்கோங்க.
ஸோ சிறுக சிறுக சேமித்து ஒரு பெரிய நகையாக எடுக்கலாம். இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கோல்டு காயினை குட்டி குட்டி குட்டியாக சேர்த்து வச்சு ஒரு 5 சவரனோ 6 சவரனோ வந்ததுக்கப்புறம் அதை போட்டுட்டு நீங்கள் எடுக்க முடியும். ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு காயினை சேர்த்து வச்சுட்டு திரும்ப போட்டு எடுக்கும்போது அதுக்கு வேஸ்டேஜ் கட்டணும். ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு கோல்டு காயினுக்கு ஒரு 2% 3% வேஸ்டேஜ் கட்டிடுவோம். ஸோ அதில் ஒரு லாஸ், இங்கே போட்டு எடுக்கும்போது ஒரு லாஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கோல்டு காயினை ஒரு 5 சவரனோ 10 சவரனோ சேர்த்து வச்சு அதை வேஸ்டேஜே இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அதுக்கான கான்செப்டும் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் எதை சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரியும். டெபாசிட் பண்ணி வைக்கிறது தான். 10 சவரன் கோல்டு காயின் சேர்த்து வச்சுருக்கீங்கன்னா அப்படியே கொண்டு போய் 10 சவரன் டெபாசிட் பண்ணி வச்சுட்டு ஆஃப்டர் 11 மந்த் கழிச்சுட்டு வேஸ்டேஜே இல்லாமல் நீங்கள் ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு சீட்டு என்னை பொறுத்த வரைக்கும் மிக பெஸ்ட்டு சேவிங்ஸ் ஃபார் எனி டைம். ஸோ சீரியஸாக சொல்கிறேன், என்னோட தாட்டில் என்னோட மைண்ட் செட்லேருந்து சொல்கிறேன். என்னோட லைஃப்பில் வந்துட்டு இந்த ஒரு மெத்தட் இருக்கிறனால தான் நான் இவ்வளோ தங்கத்தையும் நான் சேமிச்சிருக்கேன். ஸோ பெஸ்ட்டு சேவிங்ஸ் வந்து சீட்டு போட்டுறது தான், கோல்டு சீட்டு. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெபாசிட்டாக இருக்கட்டும் எல்லாமே வந்திருக்கு. அப்போ பொறுத்த வரைக்கும் சீட்டு மட்டும்தான். ஸோ அதை நம்ம போடுவோம், மாதம் மாதம் பே பண்ணுவோம், 11 மாதம் கழிச்சு தங்கத்தை எடுத்துகிட்டு வருவோம். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ என்னை பொறுத்த வரையும் வேஸ்டேஜ் இல்லாமல் மேக்கிங் சார்ஜ் இல்லாமல் ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணிவிட்டு எடுக்கிறதுனால கோல்டு சீட்டு பெஸ்ட்டுன்னு நினைப்பேன். ஸோ இன்னொரு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கிடைக்கிற சேல்ரியில் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு கமிட்மெண்ட்டு நம்ம இறங்கிட்டோம், நமக்குள்ளே நமக்கு ஒரு கமிட்மெண்ட் இறங்கிட்டோம்னா அதை நம்ம செய்ய மாட்டோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு நகையை அடகு வைக்கிறோமோ இல்லை நம்ம வீட்டிலே இருந்துட்டு ஒரு 5000 பர்ஸில் எடுத்து வைக்கிறோம்னா செய்ய மாட்டோம். அந்த 5000 இந்த மாதம் எடுத்து வைப்போம் ரொம்ப ஆர்வமாக. அடுத்த மாதம் என்ன பண்ணுவோம்னா 5000 எடுத்து வைக்கிறதுக்குள்ளேயுமே அதில் 2000 3000 எடுத்து செலவு பண்ணிடுவோம். ஸோ அப்படிங்கிறப்போ நமக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாத ஒரு விஷயத்த நம்ம பண்ண மாட்டோம். கான்ஃபிடென்ட்டே இருந்தாலும் அதுக்கான சூழ்நிலை அமையாது. பட் அடுத்தவங்ககிட்ட போய் நம்ம ஒரு கமிட்மெண்ட் ஆகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து நம்ம சேமிப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5000 நகை சீட்டு போடுறோம்னா அதை மாதம் மாதம் வந்துட்டு நம்ம கட்டணுன்ற ஒரு எண்ணம் இருக்கும். நம்ம சேலரி வந்தோடனே எடுத்து கட்டிடுவோம். இது மாதிரி தான் நம்ம 7 சீட்டோ குழுக்குச்சீட்டோ அடுத்தவங்கள்ட்ட போடுறோம்னா அடுத்தவங்கள்ட்ட போட்டுக்கோமே அப்படிங்கிற ஒரு பயத்தினாலேயே 10ஆம் தேதினா 10ஆம் தேதிக்குள்ளே அந்த சீட்டை கொடுத்துடணுமே, இல்லைன்னா நம்மளை திட்டுவாங்களே, 4 பேருக்கு முன்னாடி வந்து கேள்வி கேட்பாங்களே அப்படிங்கிற ஒரு பயத்தினாலே நம்ம எடுத்து கொடுத்துருவோம். பயம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அந்த இடத்துல ஒரு மரியாதையும் இருக்கும். ஸோ இந்த காசை நம்ம கட்டிட்டா நமக்கு கௌரவமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்து கட்டிடுவோம். அதனால நம்ம செலவுகளையும் ஆட்டோமேட்டிக்காக குறைக்க ஆரம்பிச்சிருவோம். சேமிப்பு அதிகமாகிருக்கும். சேமிக்க சேமிக்க நம்ம வாழ்வாதாரம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது அதிகமாகிட்டே போகும். நம்ம மேலே மேலே வளர்ச்சி அடைஞ்சிட்டு போவோம். செலவு குறையவும் அந்த கான்செப்ட் தான். பட் செலவு அதிகமாக நம்ம சம்பாரித்து வச்சதை அப்படியே கரையை அரைக்கிற மாதிரி நம்ம அரைச்சிட்டு இருக்கோம்னு தான் பேர். ஸோ அதனால தான் எப்பயுமே சேமிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொடுங்க, செலவுக்கு அடுத்த இம்பார்ட்டன்ட் கொடுங்கன்னு நான் சொல்லுவேன். ஸோ இப்போ நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, சம்பளம் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக இந்த செலவு இருக்குன்னு எடுத்து வச்சுருவோம். நமக்கு செலவுகள் இருக்க தான் செய்யும். ஆனால் சேமிப்புன்னு ஒன்று பண்ணிட்டு போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டு இருக்கிற சம்பளத்தில் என்னென்ன செலவு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ பட்ஜெட்டுக்குன்னு ஒரு 10,000 எடுத்து வைக்கிறீங்களா, அந்த 10,000 உடனே எடுத்துகிட்டு போய் உங்களுக்கு பட்ஜெட்டில் என்னென்ன தேவையோ அதை வாங்கிடுங்க. வாங்கிட்டு அடுத்த வேலையை பாருங்கள். ஃபஸ்ட்டு சேமிப்பு, அடுத்து பட்ஜெட். இதை பண்ணிட்டீங்கன்னா அந்த மாதம் அழகாக ஓட்டிடலாம். நம்ம பட்ஜெட்டுக்கு எடுத்து வைக்கிற அமௌண்ட்டையும் வந்துட்டு நம்ம தேவையில்லாமல் அடுத்தவங்களுக்கு கொடுக்குறதோ கடனுக்கு பண்ணுறதோ தேவையில்லாத ஐட்டம்ஸை வாங்குறதோ பண்ணும்போது தான் அந்த பட்ஜெட்லேருந்து சில அமௌண்ட்டை எடுக்கும்போது நம்மளால் அதை மேனேஜ் பண்ண முடியாமல் அந்த மாதம் எண்டில் கடன் வாங்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சம்பளம் வந்தவுடனே எடுத்து முதல் வேலையாக நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் சேவிங்ஸு. செகண்ட் வந்து பட்ஜெட். என்ன அமௌண்ட்டு நீங்கள் வந்து பட்ஜெட்க்கு எடுத்து வச்சிங்கன்னா அந்த அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போய் உடனடியாக பட்ஜெட் பண்ணணும். தேவை என்னென்ன, இப்போ வந்து இந்த மாதம் அரிசி இருக்குது அப்படின்னா அரிசியை கேன்சல் பண்ணிடுங்க, அரிசி இல்லைன்னா அரிசி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை பொறுத்து நீங்கள் பட்ஜெட் போட்டுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணும்போது சூப்பராக சேவிங்ஸ் பண்ண முடியும். வீட்டு செலவுகளையும் சீக்கிரமாக மேனேஜ் பண்ணி கொண்டு போக முடியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட்டில் வர வைக்கிறது, கோல்டில் வர வைக்கிறது. ஸோ இது 2 தான் இருக்குது சீட்டை பொறுத்த வரையும். பட் அமௌண்ட்டில் வர வைக்கிறது இப்போ மோஸ்ட்லி கடைகள்லேயே தவிர்க்க தான் செய்கிறாங்க. ஏன்னா கோல்டில் வர வைக்கிறது தான் பெஸ்ட்டு. ஸோ அதனால் கோல்டில் வர வைக்கிற ஸ்கீமை செலக்ட் பண்ணுறது என்னை பொறுத்தவரையும் பெஸ்ட்டு. அமௌண்ட்டில் வர வைக்கிறது உங்களுக்கு போனஸ் கிடைச்சாலும் கோல்டில் வர வைக்கிறதுல வந்து உங்களுக்கு போனஸ் கிடைக்காது, வேஸ்டேஜ் கிடைக்கும். பட் என்னை பொறுத்தவரையும் அந்த வேஸ்டேஜ் தான் மிகப்பெரிய போனஸாக நான் நினைப்பேன். ஏன்னா வேஸ்டேஜ் வந்துட்டு ஒரு 18% கிடைக்குதுன்னா 1 லட்ச ரூபா அமௌண்ட்டுக்கு 18,000 கிடைக்கும். நீங்கள் 10,000 நகை சீட்டு போட்டிருந்தீங்கன்னா 10,000 நகை சீட்டுக்கு உங்களுக்கு 10,000 தான் போனஸ் கிடைக்கும். பட் இங்கே வேஸ்டேஜே உங்களுக்கு வந்து 18,000 கிடைக்கும். ஸோ அதனால் எது பெஸ்ட்டு அப்படிங்கிறத நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். என்னை பொறுத்தவரையும் மிகப்பெரிய பெஸ்ட்டு கோல்டில் வர வைக்கிறது தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட்டு குறையும் போது சீட்டு பே பண்ணனா
உங்களுக்கு கிராம் கொஞ்சம் கிடைக்கும். ஸோ இது வந்து உண்மையான விஷயங்க. நீங்கள் கோல்டு ரேட் எப்போ கம்மியாகுதோ அப்போ நீங்கள் போயிட்டு அமௌண்ட்டை கட்டி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராம் கொஞ்சம் கூடவா கிடைக்கும். பட் அதை வந்து நிறைய பேர் வந்துட்டு நோட் பண்ண மாட்டாங்க. எப்படா கையில் காசு கிடைக்குதோ டக்குன்னு பே பண்ணிடுவாங்க. அது கோல்டு ரேட் அதிகமாக இருக்கும் போதும் குறையும் போதும்லாம் பார்க்கறது கிடையாது. பட் என்னை பொறுத்தவரையும் நான் வந்து டெய்லி கோல்டு ரேட் செக் பண்ணுவேன். எப்போ அமௌண்ட் குறையுதோ சட்டுன்னு கட்டி விட்டுருவேன். ஸோ ஆனால் எப்போ குறையுன்றதை நம்ம கணிக்கவே முடியாது. சில நேரம் நம்ம ரொம்ப அதிகமாகிட்டே போயிட்டே இருக்கும். பட் அந்த குறையிறது வந்துட்டு நம்ம இந்த டைம் குறையும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வெயிட் பண்ணுறது தான். அந்த நம்பிக்கை குறையும் போது டக்குன்னு நான் கட்டி வச்சிடுவேன். ஸோ என்னோட கான்செப்டில் நான் பீமாவில் கட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸியாக கட்டிக்கிறது. ஒரு சீட்டு கட்டலை அப்படின்னா இன்னொரு சீட்டை சேர்த்து கட்டுறது, 2-3 சீட்டை சேர்த்து கட்டுறது, அந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு இன்னும் கொஞ்சம் கிராம் கூடவே கிடைக்கும். ஒரு சில கடைகள்லாம் அந்த மாதத்தில் அந்த மாதம் மட்டும்தான் கட்டணும், அடுத்த மாதம்னா அடுத்த மாதம் மட்டும்தான் கட்டணும், 2 சேர்த்துலாம் கட்டக்கூடாது. அப்படிங்கிறப்போ அவங்க அந்த கோல்டு ரேட்டை வந்து கண்டிப்பாக பார்க்கவே முடியாது. அது கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பீமாவில் பெஸ்ட்டாக தெரிஞ்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செலவு குறைவு. ஸோ நம்ம ஒரு சேவிங்ஸ் பண்ணுறது மூலமாக செலவு கண்டிப்பாக குறையும். ஆட்டோமேட்டிக்காக அது வந்துட்டு நம்ம குறைச்சி தான் ஆகணும். வேறு வழி, அதுக்கும் கட்டணும், சில வீட்டு செலவையும் பார்க்கணும். அப்படிங்கிற பட்சத்தில் தேவையில்லாத செலவுகளை நம்ம குறைக்கிறதுக்கு முடியும், சேமிக்க முடியும். சீட்டு போட்டு நகை எடுப்பதன் மூலமாக நமக்கு வேஸ்டேஜ் இல்லாமல் எடுக்கலாம், ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ் எடுக்கலாம். மெயின் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்டிங். ஏன்னா இப்போ நம்ம 1 லட்ச ரூபாய் கொண்டு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1 லட்ச ரூபாயில் வந்துட்டு வேஸ்டேஜ் வந்துட்டு ஒரு 18% ஆனால் 18,000 போகுது. அப்போ வேணா இப்போ வேஸ்டேஜ் கம்மியான பொருளாக பார்த்து எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுலையே ரொம்ப பழமையான நகைகள், பழமையான நகைனா ஓல்டு கலெக்ஷன்ஸாக இருக்கிறத பார்த்து எடுத்துகிட்டு வருவோம். ஏன்னா வேஸ்டேஜ் கம்மியாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த இது வேண்டாங்க, இந்த இது வேண்டாங்க, இந்த இது வேண்டாங்கன்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணிட்டே தான் போகும். மனசுக்கு பிடிச்ச நகைகளை எடுக்க முடியாது. பட் சீட்டு போடுறது மூலமா மனசுக்கு பிடிச்ச நகைகளை வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்க முடியும். ஏன்னா ஒரு 12%, 13% வரையுமே பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே போகும்போது வேஸ்டேஜ் நல்லாவே ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ் வந்துடும். அப்போ 15 to 18% கொடுக்கும்போது நம்ம தாராளமாக சூப்பராக ட்ரெண்டிங்கில் உள்ள கலெக்ஷன்ஸை எடுத்துக்க முடியும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேஸ்டேஜ் இல்லாமல் ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸை சீட்டு மூலமாக தான் எடுத்துக்க முடியும் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் நகை சீட்டு போடுறது மிகப்பெரிய நல்லது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெடி கேஷாக வந்து பே பண்ணும்போது ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ் எடுக்க முடியாது. ஸோ அதை தான் இதில் சொல்லியிருக்கேன். ரெடி கேஷ் நீங்கள் கொண்டு போனீங்க அப்படின்னா ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ் எடுக்க முடியாது. என்னை பொறுத்தவரையும் கோல்டு காயினும் பெஸ்ட்டு, நகை சீட்டு போடுறதும் பெஸ்ட்டு. ஸோ கோல்டு காயினை வந்துட்டு கிடைக்கிற அமௌண்ட்டை வச்சு நீங்கள் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி உண்டியல் சேவிங்ஸ் நான் பண்ணிகிட்ருக்கேன். அட்சய திருதிக்கும் என் ஹஸ்பண்டோட பர்த்டேக்கும். ஸோ அந்த மாதிரி உண்டியல் சேவிங்ஸ் பண்ணுறது மூலமாக கிடைக்கிற அமௌண்ட்டில் கோல்டு காயின் வாங்கிட்டு இருக்கேன். தீபாவளிக்கு கிடைக்கிற போனஸ் அமௌண்ட் மூலமாக நான் கோல்டு காயின் வாங்கிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அமௌண்ட்டு தான், ஒரு 8,000 ரூபாயோ 7,000 ரூபாய் 6,000 ரூபாய் இந்த மாதிரி அமௌண்ட்டில் வந்து மட்டும்தான் கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ மற்ற பெரிய பெரிய அமௌண்ட்டில் எடுக்க முடியும் அப்படின்னா அதில் வந்து ரெடி கேஷ் 1 லட்ச ரூபாய் 2 லட்ச ரூபாய் நம்ம கையில் கிடைக்க போகிறதே கிடையாது. நம்ம கையில் புழங்குற காசு அப்படின்னாலே சேர்த்து வச்சு புழங்குற காசுனாலே ஒரு 8,000 ரூபாய் 10,000 ரூபாய் அவ்வளோதான் நம்மளால ஒரு 1 இயரில் சேவ் பண்ண முடியும். அதில் என்ன எடுக்க முடியும்னா கோல்டு காயின் தான். ஸோ அந்த மாதிரி சேவிங்ஸ்க்கு கோல்டு காயின் பெஸ்ட்டு. நான் பெரிய நகையாக எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கோல்டு சீட்டு பெஸ்ட்டு. ஸோ நான் ஒரு வருஷத்துக்கு ஒரு 5 சவரன் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா 10,000 ரூபா போட்டேன்னா ஒரு 2 சவரன் வரும், 3 சவரனும் இல்லை எக்ஸ்ட்ரா இன்னும் 2 சவரனுக்கோ ஒரு ஜுவல்லரி அடகு வைக்க போகிறோம். 2ஐயும் சேர்த்து நம்ம வந்து ஒரு பெரிய ஜுவல்ஸாக எடுத்துக்க முடியும். பட் கோல்டு காயினை அப்படி வந்து நம்மளால் எடுக்க முடியாது. ஸோ கோல்டு காயினை அந்த மாதிரி போய் எடுக்கிறதுக்கு அது லாஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டில் நீங்கள் கோல்டு காயினை சேவ் பண்ணிட்டு வாங்க. அது ஒரு தனிப்பட்ட சேவிங்ஸாக கூட பண்ணுங்கன்றது என்னோட தாட்டு. ஏன்னா கோல்டு காயினை பொறுத்தவரையும் நீங்கள் சேர்த்துக்கிட்டே வாங்க, அதை எடுக்கவே எடுக்காதீங்க. ஒரு குறிப்பிட்ட இது வரையும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸாகவே சேர்த்துட்டு வாங்க. இங்கிட்ட தனிப்பட்ட விஷயத்தில் ஒரு கோல்டு சீட்டை போட்டு நீங்கள் அது பாட்டு சேர்த்துட்டே வாங்க. தங்கத்தை ஜுவல்லரியாக ஒரு பக்கம் சேர்ந்துட்டே இருக்கட்டும். இது டச் பண்ணாமல் கூட வச்சுக்கலாம். இப்போ நான் அப்படி தான் வச்சுக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 2 பவுன் கிட்ட சேர்த்துட்டேன். பட் அதை வந்து எனக்கு எடுத்து போட்டு பெருசாக இருக்கணும்னு நினைப்பே வரமாட்டேங்குது. கோல்டு காயின் இருக்கட்டும் ட்ரெயின் தான். ஏன்னா கோல்டு காயின் இருக்க எங்கள் வீட்டில் பொறுத்தவரையும் கோல்டு காயின் இருக்கிறதுனால அதை அடகு கேட்கவே மாட்டாது. அதை அடகுக்கு எடுத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற கான்செப்டில் கேட்கவே மாட்டாங்க. பட் ஜுவல்லரி இருந்துச்சுன்னா டக்குன்னு கூட இது அடகு வைப்போம், அப்படி தான் கேட்பாங்க. இப்போ 2 பவுன் இருக்குது, ஆனால் 1 பவுன் வீட்டில் இருந்தால் கூட அடகு கேட்பாங்க. பட் 2 பவுன் காயின் இருக்குது, ஆனால் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அதை அடகு எடுத்துக்க மாட்டாங்க அந்த கான்செப்டில். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கனால எனக்கு வந்து அந்த காயினாகவே இருக்கட்டும், அதை போட்டுட்டு பெரிய ஜுவல்லரியாக எடுத்துக்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் கிடையாது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா எனக்கு ஜனவரியில் நகை சீட்டு முடிஞ்சிருச்சு. 2 பவுனுக்கு சேர்ந்துருக்கு. இன்னும் 2 பவுன் சேர்த்து போட்டு எடுக்கணும்னு ஆசை. ஆனால் கோல்டு காயின் இருக்குது, பட் நான் எடுக்க மாட்டேன். கோல்டு காயினை போட மாட்டேன். அது இருக்கட்டும், அது வந்து இருக்கட்டும். எனக்கு அதை மாற்றுறதுக்கு இப்போ மனசு வரல. ஃப்யூச்சரில் மாற்றிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் கோல்டு காயின் சேவ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.